காலத்தில் ஒரு அழகான ராஜ்யத்தில் ராமன் என்ற வீரன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி சீதா ராவணன் என்ற பேரரசன் மூலம் கொள்ளையடிக்கப்பட்டான். ஆனால் ராமபிரான் பயப்படவில்லை. அவரிடம் ஒரு முக்கியமான நண்பர் இருந்தார். அவர்தான் வானர கடவுள் ஹனுமான். சீதா பிராட்டியார் இலங்கை வேந்தன் ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டதை அறிந்த ஹனுமன், நான் அவர்களை மீட்டுக் கொண்டு வருவேன் என்று உறுதியானார். ஹனுமான் சீதாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க உறுதியுடன் வானத்திற்கு எழுந்து கடல் கடக்கத் தொடங்கினார். பயணத்தின் போது பெரும் மழை, சூறாவளி மற்றும் கடும் காற்றுகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு இலங்கைக்கு பறந்து சென்றார். கடல் அலைகள் எழுந்து மூழ்கச் செய்ய முயன்றாலும், மழை செல்லும் பாதையை மறைக்கச் செய்தாலும் தன்னம்பிக்கையுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார். ஹனுமான் இலங்கையை அடைந்து ராவணன் சீதாவை சிறை வைத்திருந்த அசோகவனத்துக்குள் நுழைந்தார். அவளை கண்டபோது அவர் மிகுந்த துயரத்துடன் இருந்தார். ஆனால் தனது பக்தியாலும் நம்பிக்கையாலும் திளைத்திருந்தார். அப்போது சீதாதேவி தன்னுடைய துயரங்களை ஹனுமனிடம் வெளிப்படுத்தி ராமனனை கண்டிப்பாக மீட்டு கொண்டு வருவான், அவர் வானர சேனையுடன் வந்து ராவணனை வீழ்த்தி எனக்கு விடுதலை அளிப்பார் என்று உறுதியுடன் கூறினார். ஹனுமான் சீதாதேவி கூறியதை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்து ராமனிடம் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். ஹனுமான் சீதாதேவியை கண்டபோது அவர் மிகுந்த துயரத்திலும் கவலையிலும் முகியிருந்தார். அவருக்கு ராமனின் தூதராக வந்ததை தெரிவித்த பின்னர் தனது விசுவாசத்தையும் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தி ராமனின் அடையாளமாக ஒரு பொருளை காண்பிக்க விரும்பினார். அவன் அப்போது தனது கரத்தில் ஒளிவிடும் ஒரு மோதிரத்தை எடுத்து காட்டினார். அது ராமனின் அழகான மோதிரமாகும். அதில் ராமனின் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. சீதாதேவி அதை பார்த்தவுடன் கண்களில் மகிழ்ச்சியுடன் ராமனை நினைத்து ஆழ்ந்த உணர்ச்சியில் மூழ்கினார். அப்போது ஹனுமன் தன்னம்பிக்கையுடன் கூறினான், ராமபிரான் வருவார், உங்களை சூழ்ந்த தீமைகள் விரைவில் முடிவுக்கு வரும், நீங்கள் நம்பிக்கை வைத்து உறுதியுடன் காத்திருங்கள். இந்த வார்த்தைகள் சீதாதேவிக்கு உறுதியளித்து, இந்த வார்த்தைகள் அவருக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தது. ஹனுமான் ராமனிடம் வந்து, நான் சீதாவை கண்டேன், அவள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னான். அது ராமனுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. ஏனெனில் அவர் தனது மனைவி சீதா பிராட்டி பற்றி அறிவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். ராமன் சந்தோஷமாக, நாம் அவளை மீட்டெடுக்க விரைவில் செல்வோம், அந்த முயற்சியில் நமக்கு ஆதரவு மற்றும் நன்மை கிடைக்கும் என்று கூறி அடுத்த கட்ட நடவடிக்கை தயார் என்பது போல் காட்டினார். ஹனுமானின் தைரியம் மற்றும் பக்தி நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. நம்பிக்கையும் நட்பு மற்றும் வீரம் எப்போதும் எங்களை வெற்றி காண வைக்கும். இந்த மேற்கோள் ஹனுமான் தனது அசாதாரணமான தைரியம், விசுவாசம் மற்றும் பக்தியால் ராமனை தொடர்ந்து அவரின் பணிகளை நிறைவேற்ற சீதாவை மீட்டு அவருக்கு நம்பிக்கையும் பயிற்சியும் அளித்ததை குறிக்கிறது. அவன் ராமனின் சிறந்த நண்பனாக இருந்ததால் அவருடன் ஒரு உன்னதமான உறவு கொண்டிருந்தது. அது வெற்றிக்கான வழியை காட்டியது. இந்த பாடம் நமக்கு தெரியப்படுத்துவது, நாம் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் நட்பு, வீரமான அணுகுமுறை எப்போதும் நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்.